கமகம சாம்பாருக்கு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துட்டு கடுகு தம்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். 2 பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறோம். ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம். இதை லைட்டாக கிண்டி விட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான காய் வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட சேர்த்து நம்ம பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அதே சமயம் நமக்கு தேவையான சாம்பார் அளவு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம 2 ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம கல்லுப்பு எடுத்து சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுக்கிறோம். இது கூட ஒரு கொதி வந்த உடனே நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து அப்போ தான் நல்லா வேகும், பச்சை வாசனை வராது. கொத்தமல்லி போட்டுக்கிறோம். பெருங்காய பொடி நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிறோம், கிண்டி விட்டுக்கிறோம். அடுத்து நல்லா கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயை இதில் சேர்த்துக்கிறோம். மாங்காய் சாம்பார் வந்து நிஜமாகவே சுவையாக இருக்கும். புளியை ஊற வச்சு எடுத்துப்போம். புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சுவையான சாம்பார் மூடி வச்சுட்டு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்.